தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் திடீரென பெய்த மழையால் உப்பளங்கள் நீரில் மூழ்கியதால் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். வணக்கம் மாணிக்க வாசகம், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வேதாரண்யம் பகுதியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் பெய்த திடீர் மழை காரணமாக 10,000 ஏக்கர் உப்பளங்கள் மழை நீரில் மூழ்கி உப்பு உற்பத்தியானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அயசியன்பள்ளி, கரிநல் வயல், கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 10,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. 6,500 ஏக்கர் பரப்பளவில் ரசாயன உப்பும் 3,500 ஏக்கர் பரப்பளவில் உணவு உப்பும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு திடீரென சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக உப்பு உற்பத்தி செய்யப்படும் உப்பு பாத்திகள் முழுவதும் மழை நீர் நிரம்பி காணப்படுகிறது. இதனால் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு கரைந்து சேதமாகியுள்ளதுடன் மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க 10 தினங்கள் ஆகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆண்டுதோறும் 2 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படும் நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 1 லட்சம் டன் மட்டுமே உப்பு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், அவ்வப்போது மழை பெய்ததால் கடந்த ஆண்டுகளின் இலக்கை எட்ட முடியாத நிலை உள்ளதாகவும் உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திடீரென பெய்த மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் உப்பு உற்பத்தியில் ஈடுபடும் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மாணிக்க வாசகம்.